பாட்ஸை வச்சு ஏமாத்தினாரா தளபதி விஜய்? ரீசெண்டாக மதுரையில் நடந்த தாவேக்கா மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் ரசிகர்கள் கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்திருப்பாரு. அந்த செல்ஃபி வீடியோவை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ண அது காட்டு தீ மாதிரி இன்டர்நெட்டில் பரவ தொடங்குச்சு. மில்லியன் கணக்கான வியூஸ் வந்துச்சு. அப்படியாக 100 மில்லியன் வியூஸும் 10 மில்லியன் லைக்ஸுமே அந்த போஸ்டானதை அடிச்சது. ஆனால் அதை பார்த்து நிறைய பேர் இது ஃபேக்கு, பாட்டை வச்சு போட்டிருக்காங்க, காசு கொடுத்து வர வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ண முடியும். இன்ஸ்டாகிராமில் நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டுறது மூலமாக நமக்கு அதிக லட்சமான வியூஸை வர வைக்க முடியும். பாட்ஸை யூஸ் பண்ணியுமே அதிகப்படியான வியூஸை ஏற்ற முடியும். ஆனால் இந்த பாட்ஸை வச்சு யூஸ் பண்ணுற டெக்னிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா பாட்ஸை வச்சு வியூஸ் மட்டும்தான் கொண்டு வர முடியும், லைக்ஸை கொண்டு வர முடியாது. உதாரணத்துக்கு நிறைய பேர் 1000 லைக் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 100 ரூபா கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்டாகிராம் பேஜெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேஜ்லாம் காசு கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 லைக் வந்துடும். ஆனால் ஒரு 4 நாளில் டக்கு டக்குன்னு கீழே இறங்கி எப்பவும் போல் 50 மாறிடும். ஏன்னா பாட்ஸ் வச்சு போடக்கூடிய லைக் ஆனது சீக்கிரமே போயிடும். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பண்ணதில் இந்த வீடியோ எடிட் பண்ணுற டைமில் 123 மில்லியன் வியூஸ் அந்த ஒரு போஸ்ட்டுக்கு வந்திருக்கு. அதாவது 12 கோடி வியூஸ் வந்திருக்கு. எத்தனை லைக்குன்னு கேட்டிங்கன்னா 1,31,00,000 லட்சம் லைக் வந்திருக்கு. அதாவது 12 கோடி பேர் பார்த்துருக்காங்க, அதில் 1 கோடி பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அதோட 8,80,000க்கு மேலே ஷேர் கிடச்சிருக்கு, 2.5 லட்சத்துக்கு மேலே கமெண்ட்ஸும் 2.5 லட்சத்துக்கு மேலே ரீபோஸ்ட்டும் கிடச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இதை என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் லைக் பண்ண இன்னொருத்தங்களுக்கு அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம் காட்டும். அந்த மாதிரி ஆர்கானிக்காக உண்மையிலே நேச்சுரலாக தான் அந்த ரீலானது இவ்வளோ வீசப்பட்டிருக்கு. சரி, எப்படிடா இவருக்கு இவ்வளோ லைக் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்ன பிடிச்சவங்கள கோடி பேர் இருக்காண்டா வெளியில். உண்மைதாங்க, அவரை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் நார்த்லேயுமே தளபதி விஜய் பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரீசெண்டாக நிறையா ரீல்ஸில் இந்த ரீலானது புகழ் பெற்றுச்சுன்னு சொல்லி அதை பற்றி தளபதி விஜய் அவர்களை புகழ்ந்து நிறைய பேர் இந்தி பெல்ட்லேயுமே நிறையா வீடியோஸை போட்டிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு மார்க்கெட் இருக்கக்கூடிய நடிகர் தான் நம்ம தளபதி விஜய். அதே சமயம் சவுத் இந்தியாவிலேயே அதிக லைக் அண்ட் வியூஸ் பெற்ற ஒரு போஸ்ட்டாக இந்த ஒரு போஸ்ட் மாதிரி இருக்குது. அதோட இந்திய அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4வது ஹையஸ்ட் லைக் போஸ்ட் அண்ட் ரீலாக இது மாதிரி இருக்குது. முதல் இடத்துல விராட் கோலியோடைய T20 வேர்ல்டு கப் போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் கேரா அத்வானி, சித்தார்த் மல்ஹோத்ரா அவங்களோட வெட்டிங் போஸ்ட்டு அண்ட் ரன்பீர் கபூர், ஆலியா பட் இவங்களுடைய வெட்டிங் போஸ்ட்லாம் அடுத்தடுத்த இடத்துல இருக்குது. இதில் 3rd இடத்துக்கு கண்டிப்பாக விஜய் அவர்களோடது போயிடும். ஏன்னா 13 மில்லியனை எட்டிருச்சு. இன்னும் கொஞ்சம் லேக்ஸ் வந்தாலே போதுமானது, 3rd இடத்துக்கு அவர் போயிடுவார்.